அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம். தனது மூல திரிகோண வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில பயணிக்க போறார். அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கிலத்துல 29/6/2024 ஜூன் 29 ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 15, 2024 வரைக்கும் சுமாரா 139 நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான். இந்த வக்ர நிலையில பூரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து சதயம் 4ஆம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார். வக்ரம்ங்கிறது என்ன? வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும். எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது. சனி, செவ்வாய், குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது. அது ஏன்னா சனி, செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமா வச்சு சூரியன் 5ல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும், சூரியன் 9ல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினோ கோச்சாரத்துல நிகழக்கூடியது. இது வருடம் தோறும் நிகழும். வீடியோவும் முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்தரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சனி பகவான் 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்போ 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பாவகத்தையும் உங்க ராசி அல்லது லக்ன பாவகத்தையும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்த்து தனது பாதக பலன்களை கொடுத்துட்டு இருக்கார் சனி பகவான். ஏன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் களத்தராதிபதியும் இந்த சனி பகவான். அந்த வகையில இப்போ சனி வக்ர நிலைய பெற போறார். இந்த வக்ரம் பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்துல நிகழ இருக்கு. இதுல பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கும் போது ஒரு வகையான பலன்களையும், சதயம் நட்சத்திரத்துல பயணம் செய்யும் போது ஒரு வகையான பலன்களையும் சனி வக்ரகதி காலகட்டத்துல பிரிச்சு பலன் கொடுப்பார். சனி வக்ரம் பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட 96 நாட்களுக்கு பயணம் செய்வார். அதாவது ஜூன் 29, 2024 இருந்து அக்டோபர் 3, 2024 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்திலையும் மற்றும் சனி பகவான் வக்ரகதியில சதயம் நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட 43 நாட்களுக்கு பயணம் செய்ய இருக்கார். அக்டோபர் 3, 2024 இருந்து நவம்பர் 15, 2024 வரைக்கும் சதயம் நட்சத்திரத்துல பயணம் செய்ய இருக்கார். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாருங்கிறத இப்போ பார்க்கலாம். தேவையில்லாத மனக்கவலைகளும் பழைய நினைவுகளை நினைச்சு மன வருத்தங்கள்ல இருந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு புத்துணர்வு தரக்கூடிய, ஒரு ஆழ் மனசுல நம்பிக்கை மேலோங்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும். பிள்ளைகளால பெருமையும் சுகங்களும் கிடைக்கும். பிள்ளைகளால ஏற்பட்ட மன பாரங்கள் எல்லாம் குறையும். பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளும் அல்லது பணி உயர்வுகள், பதவி உயர்வுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சில நபர்களுக்கு தட்டிக்கிட்டே போன திருமண வாய்ப்புகள் எல்லாம் திடீர்னு இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். திருமண நிச்சயமா இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு நடக்கும். சில நபர்களுக்கு காதல் திருமணமும் கைகூடி வரும். மறு திருமணம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். திருமணமே வேண்டாம்னு சொன்னவங்க கூட திருமண ஆசை திடீர்னு ஒரு சிலருக்கு வரும். என்னடா சம்பந்தம் இல்லாம சனி பகவானால திருமணமா அப்படின்னு யோசிக்கலாம். சனி பகவான் தான் சிம்மத்துக்கு கலத்தர காரகனே. அவர் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் அவருடைய காரக பலன்களை தந்தே தீருவார். உடல்ல இருக்கும் பிணிகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகும். கடன் சுமைகள் குறையும். தொழிலில் இருக்கும் நெருக்கடிகளும் குறையும். மறைமுக எதிரிகள் விலகி செல்வாங்க. புதிய வாகனங்கள் அல்லது பழைய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். திடீர் பயணங்கள் ஒரு சிலர் மேற்கொள்வீங்க. எதிர்பாராத சுப செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றமும் தொழில் முன்னேற்றமும் கிடைக்கும். குறிப்பா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னமா இருந்து உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு சனி தசா நடக்குது அப்படின்னா
அல்லது சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் அல்லது சனி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும். அதே மாதிரி குருதசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடு பலன்கள் இருக்கும். ராகுதசா நடக்கிறவங்களுக்கு சற்று நற்பலன்களும் கெடு பலன்களும் கலந்தே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமா இருக்காரா, சனி அஸ்தங்கமா இருக்காரா, சனி நேர்வலுவில் இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். ஜாதகத்தில் சனி வக்கரமா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள்ங்கிறது சற்று அதிகமாகவே கிடைக்கும். இந்த சனி வக்கர காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எதுனா பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது மூலமாகவும், அருகில் இருக்கும் விநாயகர் ஆலயங்களுக்கு சதுர்த்தி திதியில வழிபாடு செய்யறதும், வயதானவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவு தானமும் உடை தானமும் அளிக்கிறது மூலமா சனி வக்கர கதி காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும். இப்போ வீடியோல கொடுத்திருக்கிறது சனி வக்கர பலன்கள், சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்திருக்கோம், குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்திருக்கோம். அடுத்த பதிவில் A to Z தெளிவா டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.